முஸ்லிம் கட்சிகளும் தலைமைத்துவங்களும் சுகபோகங்களுக்காக அரசாங்கத்துடன் ஒட்டிக் கொண்டிருப்பதாக பாராளுமன்ற உறுப்பினர் ஹுனைஸ் பாரூக் தெரிவிக்கின்றார். ஆனமடுவ மதவாகுளம் பகுதியில் இன்று நடைபெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். இந்த மஹிந்த ஆட்சியில் கடந்த 3-4 வருடமாக இந்த நாட்டில் வாழ்கின்ற முஸ்லிம் சமூகமும் தமிழ் பேசுகின்ற சமூகமும் பெரும்பான்மை சமூகமும் பட்ட துன்பங்களை நாங்கள் சொல்லிலோ எழுத்திலோ வடிக்க முடியாத அளவுக்கு இந்த நாட்டில் ஆட்சியில் கொடுங்கோன்மை நிலவியிருக்கின்றது. கிறிஸ்மேன் என்ற பெயரில் ஒரு பூதம் வெளிவந்தது. கிறிஸ்மேன் சென்ற இடங்களை நீங்கள் பட்டியல் போட்டு பாருங்கள். அது ஒன்று முஸ்லீம் கிராமமாக இருக்க வேண்டும் அல்லது தமிழ் கிராமமாக இருக்க வேண்டும். சிறுபான்மையின மக்களை சுரண்டுகின்ற, சிறுபான்மையின மக்களை காயப்படுத்தி வேதனைப்படுத்தி அதில் ஆட்சி செய்கின்ற இந்த அரசாங்க ஆட்சியினால் தான் அந்த கிறிஸ்மேன் இந்த இலங்கைக்கு அறிமுகப்படுத்தப்பட்டார். அதில் இந்த நாட்டில் கடந்த காலத்தில் நடந்த இந்த சிறுபான்மை மக்களுக்கு எதிராக, சமயங்களுக்கு எதிராக, மார்க்கத்துக்கு எதிராக நடந்த அத்தனையை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு அந்த விஞ்ஞாபனத்தில் இடம்பெறப்பட்டிருக்கின்றது. பௌத்த மதத்தைச் சேர்ந்தவர் அல்லது இந்து மதத்தைச் சேர்ந்தவர், கிறிஸ்தவ மதத்தைச் சேர்ந்தவர், இஸ்லாம் மதத்தைச் சேர்ந்தவர் எவராக இருந்தாலும் எந்த மதத்தையும் இழிவுபடுத்துகின்ற வகையில் பேச முடியாமல் சட்டம் கொண்டு வரப்பட இருக்கின்றார். மதஸ்தலங்களுக்கு, மஸ்ஜிதுகளுக்கு, கோவில்களுக்கு, பௌத்த ஆலயங்களுக்கு, கிறிஸ்தவ ஆலயங்களுக்கு தகுந்த பாதுகாப்பை கொடுப்பதற்கு எமது ஆட்சியில் உத்தரவாதம் கொடுக்கப்பட்டிருக்கின்றார். இந்த சந்தர்ப்பத்தை தவறவிட்டால் இன்னும் 20 வருடத்துக்கு இந்த நாடு அழிந்தே போய்விடும் என்பதற்காக அத்தனையையும் தூக்கி எறிந்துவிட்டு நல்ல ஆட்சியை உருவாக்குவதற்காக இந்த பொது அணியில் இணைந்திருக்கிறார்.